சாமி சரணம், சாமியே சரணமையப்பா. இந்த பதிவு பார்த்தீங்கன்னா, புல்மேட்டு பாதையில் வரக்கூடிய பக்தர்களுக்கு சாமி சரணம். நீங்கள் நினைக்கிற மாதிரி புல்மேட்டு பாதை பழைய புல்மேட்டு பாதை கிடையாது. பழைய புல்மேட்டு பாதை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புல்மேடு வரைக்கும் ஜீப்பில் வந்துடுவீங்க. அங்கேருந்து ஒரு 4லேருந்து 5 கிலோமீட்டர் இறக்க மட்டும்தான் இறங்குவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, சத்திரம்னு ஒரு இடத்துக்கு வரணும். அந்த சத்திரத்துலேருந்து நீங்கள் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் ஏறணும். ஒரு 4 கிலோமீட்டர் தந்தரை வந்து நீங்கள் நடக்கணும். 6 கிலோமீட்டர் இறக்க இருக்குங்க. மொத்தம் 12 கிலோமீட்டர். ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெட்ட வெளியே மட்டும் தான் காமிப்பாங்க. நீங்கள் ஒரு 8 கிலோமீட்டர் நடந்து டயர்டாகிடுவீங்க. அடுத்து ஒரு 4 கிலோமீட்டர் உங்களுக்கு இறக்கத்தில் இறங்கும்போது கால் நடுங்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் குழந்தைகளை கூட்டு வந்தீங்கன்னா அங்கே உணவு வசதி கிடையாது. மழை பெஞ்சுன்னா கண்டிப்பாக நனைவீங்க. அட்டைப்பூச்சியெல்லாம் இருக்குதுங்க. நீங்கள் ரீல்ஸில் பார்த்துட்டு வராதிங்க. விழிப்புணர்வு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை சாமிமார்களே. ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு மருத்துவ ஃபெசிலிட்டி எதுவுமே உங்களுக்கு கிடையாது. ஒரே இடத்துல ஒரு கேம்ப் இருக்குது, அவ்வளோதாங்க. நடக்க முடியலன்னா உங்களை ஸ்ட்ரக்சர் வச்சு தான் உங்களுக்கு தூக்கிட்டு போகணும். பழைய புல்மேடு கிடையாது சாமிமார்களே. நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா இப்போ உங்கள் குருசாமி கிட்டே கேளுங்க, புல்மேட்டு பாதைனா அந்த புல்மேடு கிடையாது. இப்போ உள்ள புல்மேடு பழைய குருமார்கள்லாம் இப்போ அந்த புல்மேட்டு பாதை இதே நினச்சிட்டு வரீங்க. ஆனால் அது கிடையாது. அதுலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் உங்களுக்கு ரோடு போட்டு 2 கிலோமீட்டர் இறக்கத்துலேருந்து நடக்க வைக்கிறாங்க. ஸோ பழைய புல்மேடோட இந்த புல்மேடு வந்து 6 கிலோமீட்டர். இது சுற்றிலாம் விடுறது கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக இப்படி தான் இருக்குது. சத்திரன்ற ஊருக்கு நீங்கள் பஸ்ஸில் வந்துடணும், இல்லை வேனில் வந்துடணும், எதுலையாவது நீங்கள் வந்துடணும். சத்திரத்துலேருந்து 2 கிலோமீட்டர் மேலே ஏறணும். 4 கிலோமீட்டர் தந்தரை இருக்கும். அப்புறம் 6 கிலோமீட்டர் கீழே இறங்க வேண்டியிருக்கு. இதங்க புல்மேடு. சாமி சரணம். ஒரு விழிப்புணர்வாக எடுத்துக்கோங்க. எல்லாரும் வந்துடுறீங்க. கேரளா வனத்துறையால் அவங்கள வந்து ஹேண்டில் பண்ண முடியல. அதனால் ஒரு நாளைக்கு 1000 ஸ்பாட் புக்கிங் மட்டும் தான் தராங்க. அந்த 1000 பேருக்கு ஸ்பாட் புக்கிங் போட்டு டோக்கனை கிளியர் பண்ணி விடுறதுக்கே அவங்களுக்கு மத்தியானம் 12 ஆயிடுது. மத்தியானம் 12 மணிக்கு மேலே யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. எந்த வருஷமே இவ்வளோ கூட்டம் வந்து புல்மேட்டில் இருந்ததில்லை. ரீல்ஸ் முகத்தால் குருசாமியை வந்து நீங்கள் எங்கே தேடுறீங்கன்னா வந்து செல்லில் பேசுகிற எல்லாமே குருசாமியை நினச்சிக்கிறீங்க. குருசாமியை வந்து கண்டிப்பாக தரையில் தேடுங்க, உங்கள் ஊரில் தேடுங்க. ரீல்ஸை பார்த்துட்டு இதில் போகலாமான்னு சொல்லிட்டு வரவே வராதிங்க. என்றைக்குமே எல்லா வருஷமும் 10:30 மணிக்கெல்லாம் டோக்கன் கொடுத்து முடிச்சு எல்லாம் அனுப்பிடுவாங்க. இந்த வருஷம் 12 மணி ஆகுது டோக்கன் கிளியர் ஆக. நீங்கள் டோக்கன் கிளியர் ஆகி மேலே நடந்து திருப்பி நீங்கள் சன்னிதானம் வரதுக்கு நைட்டு 7 மணி 8 மணி ஆகுது. லைட்டு வெளிச்சம் எதுவுமே உங்களுக்கு கிடையாது. கேரளா காவல்துறையும் சரி, வனத்துறையும் சரி, ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட்டையும் தொந்தரவு பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் பம்பா பாதையிலே வாங்க. இதில் கூட்டம் அதிகம் இருக்கனால உங்களுக்கு வந்து நீங்கள் இது கிளியர் ஆகி வர்றதுக்கே லேட் ஆகுது. ஒரு 6 மணி நேரம் எல்லாமே உங்களுக்கு ஒன்று போல தாங்க இருக்குது. சின்ன பாதையில் 2 மணி நேரம் ஏறிவீங்க, 4 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. 6 மணி நேரத்தில் தரிசனம் முடிச்சலாம். தயவு செஞ்சு சின்ன பாதையில் வந்தால் கூட்டம் அதிகமாக இருக்குன்னு புல்மேட்டு பாதையில் வராதிங்க. ரெண்டுமே ஈக்குவலான டைம் தான். இதுக்கு முன்னாடி புல்மேட்டில் நடந்து அனுபவப்பட்ட இந்த புதிய பாதையில் அனுபவப்பட்டவங்க வாங்க. சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. சாமிமார்களே, சாமி சரணம், சாமியை சரணமே இப்போ.